மனுஷன் யோசனைகள் எண்ணங்கள் அநேகமாக இருக்கும். கர்த்தருடைய யோசனையும் நிலைநிற்கும். கர்த்தருடைய யோசனை என்ன தெரியுமா? இங்க விளையவே விளையாது, ஊரே சொல்லிடுச்சு. அவருடைய யோசனை யாருக்கு? நீங்க ஈசாக்கு எத்தனை பேர் நம்பியிருப்பீங்க சொல்லுங்க. அந்த பூமி காஞ்சி போச்சு, அங்கே இல்லை வெடி போட்டு பூமிலாம் வாய்ப்பே இல்லை, விளையத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அந்த இடத்த ஆண்டு சொல்றது நீ எகிப்து போகக்கூடாது. எல்லாருமே பஞ்சம் வந்தால் எங்கே ஓடுவோம்? எகிப்து பஞ்சம் வந்தால் எகிப்து ஓடுற மாதிரி தான் நம்ம ஆளுங்க ஏதாவது பிரச்சனை வந்தால் எங்கே ஓடுவோம்? நாங்கள் அவங்களை பார்க்கலாம் இவங்களை பார்க்கலாம் ஓடும். அவர் சொன்னார் அது செய்யாத. உனக்கு பிரச்சனைகளோ போராட்டங்களோ பலவீனங்களோ நோய்களோ பிரச்சனைகள் நடந்தால் எங்கே ஓடாத, மனுஷனை தேடி ஓடாது, அங்கே போய் ஓடாது, இங்கே போய் ஓடாது. இதுக்கு என்ன வழி பண்ணலாம், அதுக்கு என்ன வழி பண்ணலான்னு போனேன்னா ஆண்டவர் சொல்றது என்ன தெரியுமா? என் யோசனை நிலைநிற்கும். காரணம் என்னன்னா, நீ எகிப்துக்கு போக வேண்டாம் பஞ்ச காலத்துல. அவர் சொல்ற நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுக்க வேண்டியது யாரு? அவன் தான் சொன்னான். அப்ப நான் இங்க விதை விதைப்பாங்க. ஈசாக்கு விதை விதைன்னு சொன்னாரா? சொல்லி ஈசாக்கு நீங்க விதை சொன்னாரா? போவாதன்னு சொன்ன செழிப்பான தேசம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க போவாது, ஏற்கனவே ஒப்பம் போய் அந்த விஷயம் வேற அப்படின்னு சொல்றதுனால நீங்க இந்த தேசத்திலே நானே தங்கி சொல்ற பேச்சை கேட்டுன்னு சொன்னார். அவன் அப்படியே கேட்டான். கேட்டுட்டு என்ன பண்றான்? இருக்கிற விதைகிற எல்லாருமே பார்க்கலாம், இது விளையவே விளையாட வாய்ப்பு இல்லை, ஏன்டா இது எல்லாம் பண்றாங்க, இருந்தாலும் ஒரு பெரிய மனுஷன் சொல்றது கேட்கணும் அப்படின்னு எவெல்லாம் அவன் விதைக்கிறத பார்த்து விதைச்சிருப்பானோ அவன்லாம் அறுவடை செஞ்சே இருப்பான் நிச்சயமா. ஆனா இங்க குறிப்பிடப்பட்டது அவன் வச்சான்னு சொல்ல விரும்பல. தேவன் ஈசாக்கை ஆசீர்வதித்தான்னு சொல்றதுக்காக ஈசாக்கு விதைத்தான் 100 மடங்கு அறுவடை செய்தான். கர்த்தருடைய யோசனை நிலை நிற்குதா? எப்ப நிலை நிற்குது? அவன் கீழ்படியும் போது தான். கர்த்தருடைய யோசனை என்னன்னா, இந்த தேசத்துல இவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும். அவருடைய யோசனை.